Good evening everyone. Welcome to Tenimax. Now I am moving chapter number 1, example 1.28. What is the question? The upward speed v of t of your rocket at the time t is approximated by one condition is given. What is the condition actually? V of t is equal to at square plus bt plus c. So t ஓட distance வந்து 0 to 100 கொடுத்திருக்காங்க. Where a, b, c are constant. It has been found speed at a time. So t is equal to 3 ஆ இருக்கும்போது what will happen? So t is equal to 3 ஆ இருக்கும்போது next condition t is equal to 6 ஆ இருக்கும்போது என்ன மாற்றம்? Next one t is equal to 9. So இதனுடைய கண்டிஷன் வந்து ஒவ்வொன்றுக்குமே வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? t is equal to 3 ஆ இருக்கும்போது ரெஸ்பெக்டிவ்லி 64, t is equal to 6 ஆ இருக்கும்போது 133, t is equal to 9 ஆ இருக்கும்போது 208. So first conditionல அப்ப t is equal to 3 ஆ இருக்கும் என்ன நடக்கும் பாருங்க. So கண்டிப்பா 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்து நிச்சயமா 9a, then plus 3b plus c. So என்ன ஸ்பீட்ல இருக்கு நிச்சயமா 64. Next one t is equal to 6 ஆ இருக்கும்போது 6 square means 36. That means 36a plus 6b then plus c is equal to 133. Third one t is equal to 9. 9 square means 81. So 81a then 9b plus c is equal to 208. This is called equation number 1. It's called equation number 2. Then called third. But we need to find the speed at a time t is equal to 15 seconds. So t is equal to 15 seconds means what will happen? Okay, we need to find out. So t is equal to 15 seconds means what will happen? We need to find out. So need to find t is equal to 15. t is equal to 15 இருக்கும்போது நிச்சயமா என்ன கண்டிஷன் வரும்? 15 ஸ்கொயர் வந்துட்டு நமக்கு 15 ஸ்கொயர் நிச்சயமா 15 ஸ்கொயர் பண்ணும்போது 15 into 15. So கண்டிப்பா நமக்கு 25 ஓட வேல்யூ. So 2 again cross multiply பண்ணும்போது 5 plus 5 is equal to 10, 224 isn't it? கண்டிப்பா 5 plus 5 10 plus 2 is equal to 12. Again carry 1 ones are 1 plus 1 is equal to, so 225. அப்ப நிச்சயமா எப்படி வரும்? So 225a then plus next one 15b then plus c ஆ இருக்கும்போது என்ன miles per seconds னு கண்டிப்பா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனா ஸ்பீட்ல தானே இருக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. find the speed at a time தானே கேட்டிருக்காங்க. அப்ப miles per second ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரா கிடைக்கும். அப்போ கண்டிப்பா ABC மூணு டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா இந்த டேர்ம்ல நமக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னாலே நான் சொல்லி தந்திருக்கேன். என்ன மீனிங் இது? ரோ எக்கலன் ஃபார்ம், அதாவது ஆர்குமெண்ட் டேர்மை டு ரெடியூஸ் த ரோ எக்கலன் ஃபார்ம், ரெடியூஸ் பண்ணுவோம் ரோ எக்கலன் ஃபார்ம்ல. அப்போ இதை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரோ எக்கலன் ஃபார்ம் படி ஃபர்ஸ்ட் இதை ஆர்குமெண்ட் டேர்மை வந்து அலைன் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க. என்ன டேர்ம்லாம் இருக்கு? 9 3 1 கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க 64. நெக்ஸ்ட் டேர்ம் 36 6 1 என்ன கொடுத்திருக்காங்க? 133. தேர்ட் ஒன் 81 9 1 208 கொடுத்திருக்காங்க. ஸோ நிச்சயமா when starting the non zero digit 9 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்டர் தி 2 டேர்ம் நம்ம கண்டிப்பா என்ன காட்டணும்? 0 காட்டணும். அதுக்கு கண்டிப்பா R2ல R2 gives R2 minus நிச்சயமா 4 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப 0 ஆகும். again R3 என்ன ஆகும் பாருங்க. R3 minus கண்டிப்பா 9 ஆல மல்டிப்ளை பண்ணா 81 ஆகும். அப்ப 9 into R. அப்போ R1 as it is. What is R1 term? 9 3 1 and 64 isn't it? அப்ப நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் பாருங்க. 36 minus 36 கண்டிப்பா இங்க என்ன வரும்? 0. 6 minus 18 வரும். ஏன்னா இங்க வந்துட்டு 4 இருக்கு. அப்போ 3 4s are 12. அப்போ 6 minus 12 means minus 6. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நிச்சயமா 1 minus 4 னு வரும். minus 3 வரும். இங்க என்னன்னு பாருங்க. 64 into 4. அப்போ 64 into 4 means 4 4s are 16 6 1 6 4s are 24. அப்போ 256. அப்போ 256 ல இருந்து 133 கழிக்கிறோம். So 256 ல இருந்து 133 கழிக்க என்ன ஆகும்? 256 minus 133 isn't it? அப்போ 133 கழிக்கும்போது என்ன ஆகும் பாருங்க. 6 minus 3 is equal to 3 வரும்.
again 5 minus 3 வந்துட்டு 2 2 minus 123 வரும். இங்க என்ன வரும் கண்டிப்பா ஆன்சர் 1 2 3 வரும். அடுத்த ரோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரோ வந்துட்டு கண்டிப்பா ஒரு டைம் எதால மல்டிப்ளை பண்றோம், ரோ 1 9 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ 81 9 into 9 81 81 minus 81 means 0. அடுத்த டைம் என்ன கிடைக்கும் பாருங்க. இங்க என்ன இருக்கு 3 இருக்கு. அப்ப 3 into 9 27. அப்ப 9 minus 27 நிச்சயம் என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும். 9 minus 27 சரி. அப்போ so 27 ல இருந்து 9 இது பண்ண வேண்டாம் நிச்சயம் நமக்கு 18 plus 9 is equal to 27. அப்ப மைனஸ் இங்க என்ன கிடைக்கும் minus 18 கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் என்ன கிடைக்கும் பாருங்க. இங்க வந்துட்டு எதை கம்பேர் பண்றோம் R1 தான் கம்பேர் பண்றோம். அப்ப 1 minus 9 is equal to கண்டிப்பா என்ன கிடைக்கும் minus 1 minus 9. அப்ப கண்டிப்பா minus 18 கிடைக்கும். இங்க நிச்சயமா கம்பேர் பண்ணப்போ 64 into 4 நமக்கு தெரியும் 256. என்ன வேல்யூ வந்து 256 வந்து. அப்ப 256 ல இருந்து எதை கழிக்கிறோம் 208 கழிக்கிறோம். நிச்சயமா சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்துட்டு 9 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப 9 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 64 into 9 நிச்சயமா என்ன வரும் 9 4s are 36 6 கேரி 3 வரும். 9 6 are 54 54 plus 3 means 57. அப்ப 576. அப்ப 208 இதுல இருந்து கழிக்கணும் 28 ல இருந்து எதை கழிக்கிறோம் 576 கழிச்சா என்ன ஆகும் பாருங்க. கழிக்கிறோம் 576 6 minus கண்டிப்பா போகுது. அப்ப 16 minus 8 நிச்சயமா 8 வரும். அடுத்து இங்க கேரி வாங்குனா 6 இருக்கு. again 6 5 minus 2 368. அப்ப இங்க கண்டிப்பா என்ன ஆன்சர் வரும் என்ன வேல்யூ வரும் 368. ஆனா என்ன டேர்ம்ல வரும் -368. ஓகே because -576 ஏன்னா 964 ஐ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் ஏன்னா 200 minus 576 நிச்சயமா என்ன டேர்ம் கிடைக்கும் 368. அப்போ இதை எழுதுனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த டேர்ம் கண்டிப்பா தேவை. என்ன கண்டுபிடிக்கணும் t is equal to 15 ஆ இருக்கும்போ 225a plus 15b plus c is equal to என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும். இது நமக்கு தேவை. ஓகேவா? நிச்சயமா அடுத்த டேர்ம் வந்துட்டு when starting the non zero digit -6 ல ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு இந்த டேர்ம் என்னன்னு கொண்டு வரணும் 0 ன்னு கொண்டு வரணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. நிச்சயமா R3 gives R3 minus 3 into R2. Check it there. R1 R2 as it is. What is R1 term? 9 3 1 64. R2 0 minus 6 minus 3 1 23, isn't it? So R3 listen my dear friends. R3 minus. இப்போ இங்க என்ன இருக்கு 0 கம்பேர் பண்ணும்போது 0 ஓட 0 ஆயிடும். Again இங்க என்ன இருக்கு -18 minus 3 into R2 means -6. So -18 minus into minus plus 3 6 are 18. So -18 positive 18 0. Next what we have to do next condition minus 8 isn't it? So -8 minus 3 into R2 means -3 is there. So again -8 minus into minus plus 3 9 will come. So -8 plus 9 means positive 1. Next term minus 368 minus 368 minus 3 into R2 means 1 2 3 isn't it? So 1 2 3 1 2 3 means what will happen actually? Listen my dear friends, actually this is minus 123 no minus 123 this is actually minus. So now minus 368 minus into minus plus 123 into 3 means 123 into 3 3 3s are 9 2 3s are 6 1 3s are so 369 there is actually positive one. Okay, so after getting the row echelon form then what we have to do just each and every time compare with ABC isn't it? Because ABC the first equation what the equation actually 9a plus 3b plus c is equal to 64 isn't it? Then next term second condition minus 6b minus 3c is equal to this is actually minus isn't it? Sorry my dear friend, this is actually minus 123. Then third one c is equal to 1 isn't it? Already நான் previous ப்ராப்ளத்திலே சொல்லி தந்திருந்தேன். நமக்கு அந்த ரோ எக்கலன் ஃபார்ம்ல நமக்கு இக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயமா கொடுத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நிச்சயமா டேர்ம் கரெக்ட் ஆகும். செக் பண்ணி பாருங்க. நமக்கு t is equal to 3 ஆ இருக்கும்போது கண்டிஷன் வந்துட்டு என்ன டேர்ம் கொடுத்திருக்காங்க 64. ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ப்ரூஃப்ல கரெக்ட் ஆகும். சோ இதுக்கு அப்புறம் வந்துட்டு 1 by 1 நம்ம செக் பண்ணி பார்க்கறோம். ABC ன் தனித்தனி நமக்கு டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்ப c யோட வேல்யூ நமக்கு 1 ன்னு தெரியும். அப்ப நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணலாம்
C is equal to 1. அப்போ minus 6b minus 3 into 1. So minus 3 into 1. What will happen? Minus 3 into 1 means because when C is equal to 1. When C is equal to 1 means C க்கு பதிலா என்ன அப்ளை பண்றோம்? 1 ன்னு அப்ளை பண்றோம். Is equal to minus 123. So again minus 6b minus 3 is equal to minus 123. Listen, minus 6b minus 123. Minus 3 bring out opposite side means positive 3. Again minus 6b minus 123 plus 3 means minus 120. Definitely minus minus cancel. Therefore b is equal to 120 divided by 6. அப்போ கண்டிப்பாக b நம்ம எவ்வளோ டேர்ம் b20 வரும். இப்போ b20 கிடச்சதுக்கு அப்புறம் c யோட வேல்யூ 1, b யோட வேல்யூ 20. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது when first value when b is equal to 20, b is equal to 20, then c is equal to 1. So first equation நமக்கு என்ன equation கிடைச்சிருக்கு 9a. அப்போ 9a plus 3 into b is equal to 20. Next one plus 1 is equal to 64, isn't it? So simplify பண்ணலாம். So 9a 3 into 20 means 60 plus 1 is equal to 64. Again 9a is equal to 64. 60 plus 1 61. Bring out opposite sign means minus 61. Again 9a is equal to 64 minus 61 means only 3 will come. Therefore a is equal to 3 by 9. So a is equal to 3 by 9, isn't it? So now a is equal to 3 by 9, c is equal to 1 as well as b is equal to 20, isn't it? So now we need to find the speed at a time t is equal to 15 means என்ன miles per second ல கிடைக்கும்னு கண்டுபிடிக்கணும், isn't it? So the last term, what is the last term? Final one. So 225 a, isn't it? Plus 15b plus c is equal to நம்ம கண்டுபிடிக்கணும் தேவையானது 225 into a is equal to what is the value 3 by 9 plus 15. b means what is the value 20. Again c means plus 1. So what will happen? cancel பண்ணலாம்ல பாருங்க 3 by 9 ல நிச்சயமா இது 1 times இது கண்டிப்பா 3 times போகும். இது 3 ஐ cancel பண்ணி பாருங்க. So கண்டிப்பா 22. 7 3s are 21. Again balance ஒன்று வரும் 15 இருக்கு. அப்ப கண்டிப்பா 5 3s are 15. Again 75 plus 15 into 20 215 30. 30 கூட ஒரு 0 ஆட் பண்ணா போதும் plus 1. Therefore 300 plus 75 then 1. Answer 376 miles per second, isn't it? So இதுதான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர். அப்போ find the speed at a time எவ்வளவு கிடைக்குது 376 miles per second. Okay, so please listen my dear friends. ரொம்ப ஈஸியா இருக்கும். Gaussian elimination மெத்தட்னாலே கண்டிப்பா என்ன டைம் அது ரோ எக்லான் ஃபார்மோட ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ ஏபிசி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது ஃபைனல் ஆன்சர் 376 miles per second. Okay, so if you have any doubt, please my dear friends don't forget to mention in comment box. I am ready to clarify your doubts. Okay, so thanks to viewers. I will continue next video. Bye bye.